ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டபுள் ஹெலிக்ஸ் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி இருக்க எபிசோட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ எபிசோட்குள்ள போலாமா? நம்ம 2 பேர் இப்போ வளர்ந்துட்டோம், நம்ம 2 பேருக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்லி ஈச்சேன்னு சொல்றான். லோகனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் அவனை லவ் பண்ணவே இல்லை, ப்ளீஸ் வேணா போயிருன்னு சொல்ல, அதை கேட்டுனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. அவனும் எதுவுமே பேசல. ப்ளீஸ் நீ போயிடு, சேஃபா இருன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறான். புரியுது, எல்லாம் ஓகே தான், நீ என்ன லவ் பண்ணலன்னு சொல்ற, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போறான். பட் நம்ம இத கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? நமக்கு நிறைய லைஃப் டைம் இருக்கு, நம்ம 2 பேரும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது. நம்ம நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. அப்ப எப்ப என் கூடயே தான் நீ இருப்ப, நம்ம எல்லாமே பண்ணலாம், எங்க வேணாலும் போலாம், நீ என்ன புரிஞ்சுப்ப, ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி அப்படியே லூஃபேங் கெஞ்சுறான். ஈச்சர் எதுவுமே பேசல, கையை அப்படியே தட்டி விட்டுட்டு அமைதியா இருக்கான். வேணா நீ திரும்ப போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். அவன் அந்த பக்கம் போறதை பார்த்துட்டு கஷ்டமா இருக்கா. அப்படியே லூஃபேங் நின்னுட்டே இருக்க, அவனை பிடிச்சி அப்படியே தம்பி பையன் வெளியே தள்ளி விட்டான். அவன் வெளியே போனாலும் அவனை பத்தியே தான் இவன் யோசிச்சுட்டு இருக்கான். ரொம்ப கஷ்டமா இருக்கு ஈச்சனுக்கு. பட் அவனால அக்செப்ட் பண்ணவும் முடியல. அதுக்கப்புறம் சார் விடிய விடிய வீட்டுக்கெல்லாம் போகல போல, அப்படியே அந்த வீட்டுக்கு கீழே கேட்டுக்கு வெளியவே தான் நின்று ஒலாவிக்கிட்டு இருக்கிறான். இவனும் எட்டி எட்டி பாக்குறா ஜன்னல் வழியா. அவன் இங்க வீட்டை பாத்துக்கிட்டே தான் நிக்கிறா. ஸ்மோக் பண்றான், ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே சிகரெட்டை தூக்கி போடுறான். அங்கேயே தான் இருக்கான். இவனும் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஆனா இவன் பாக்குறது லூஃபேங்க்கு தெரியாது. அவனுக்கு தெரியாம இவன் அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு டைம் அங்கேயே தான் இருக்கான். திடீர்னு வந்து பார்க்க சார காணும். ஒரு வழியா அவன் போயிட்டான் போல இருக்குங்கிற மாதிரி இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அப்புறம் லூஃபேங் கிட்ட இருந்து ஈச்சனுக்கு மெசேஜ் வருது, என்கேஜ்மெண்ட்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன், எனக்காக வெயிட் பண்ணுன்னு. தம்பி நிறைய ஸ்நாக்ஸா வாங்கிட்டு வந்திருக்கானா, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அமைதியாம இருக்க, வீட்டுல லூஃபேங்க்கு செம்ம அடி. அப்பா கிட்ட என்ன தைரியம் இருந்தா உன்னோட என்கேஜ்மெண்ட்டை நீ நிறுத்திருப்ப, மறுபடியும் நீ அந்த பையன் கூட போலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கியா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ற, இது எல்லாம் உனக்கு சொந்தமானது, நீ இதை விட்டுட்டு அவன் பின்னாடி போறியான்னு சொல்ல, இங்க பாருங்க நான் உங்களை வார்ன் பண்றேன், அவனை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான்னு சொல்ல, நீ மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, இவ்வளவு பிடிவாதமா இருந்தா கண்டிப்பா அவனை நான் ஹர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்பா போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. ஏற்கனவே ரொம்ப அடிச்சிருப்பாரு போல இருக்கு. அவர் போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு அப்படியே லூஃபேங்க்கே ஒரு மாதிரி இருக்கு. முதல்ல அவனை போய் பிரேக்கப் பண்ணிட்டு வா, இல்ல அவனை இந்த உலகத்துல இருந்து நான் அனுப்பிடுவேன்னு சொல்ல கோவம் வந்துருச்சு. அப்படியே லூஃபேங் அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டான். அங்க அக்காவும் தான் இருக்காங்க. அப்புறம் அப்பா நெஞ்சில கை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாரு. லூஃபேங்க்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அதுக்கப்புறம் அப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அக்கா உட்காந்துருக்கா, அக்கா கொடுத்தா இருக்கா. இவனும் என்னாச்சு, அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, இத்தனை நாள் அது உங்ககிட்ட சொல்லாம தான் இருந்தாரு அப்படின்னு சொல்ல, அது கேட்கவும் அப்படி இவனுக்கே ஒரு மாதிரி இருக்கு. தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்கு. இவனுக்கும் கான்சியஸே இல்லாத மாதிரி இருக்கு. அப்படியே கீழே உட்காந்துட்டான். என்னாச்சுன்னு அக்கா கேட்க எதுவுமே பேசவே இல்லை. லூஃபேங் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான். லூஃபேங்னு கத்த, அதுக்குள்ள டாக்டர் வந்து அவனை அட்மிட் பண்ணிட்டாங்க போல ஹாஸ்பிட்டல்ல. அப்புறம் இங்க நம்ம ஈச்சேன் பையன் ஏதோ பாத்துட்டு இருக்கா. அவனுக்கு ஃப்ரெண்டு சாசா கிட்ட இருந்து போன் வருது, ஆபீஸ்ல நிறைய ஒர்க்குடா, நீயும் ஆபீஸ்ல காணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? அது மட்டும் இல்லாம நம்ம பிரசிடென்ட்க்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ற அப்படின்னு சொல்ல, என்னன்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்ற அப்படிங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு. ஈச்சே என்ன சொல்றது கேக்குறியா அப்படின்னு சொல்ல, உடனே அங்க இருந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்புறான். தம்பி வந்து எங்க போறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போறேன். என்ன ஆச்சு சொல்லு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, அவன் விட்டா செத்து போயிடுவான் போல இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபேங்க பத்தி பேசிட்டு இவன் வேகமா போறான். அண்ணா நீ போகாத நில்லுன்னு சொல்லிட்டு தம்பி பின்னாடியே வரான். அங்க வந்து லிங்கு வரான். ஆனா இவன் அதெல்லாம் கேட்கல. இவன் பாட்டுக்கு ஓடி வந்துட்டான். வேகமா ஊருக்கு வந்துட்டு இருக்கான். போன் பண்ணி பாக்குறான். ஷாக்கிட்ட கேக்குறான் எந்த ஹாஸ்பிட்டல் அவங்க இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் போனை கட் பண்ணிட்டு வேகமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போற அதே டைம் டாக்டர் கிட்ட அவங்க அக்கா பேசிட்டு இருக்காங்க. சாரி, இன்னும் கொஞ்சம் நாள்ல அவர் போயிருவாரு, சொல்ல முடியாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்ண, இதுக்கு மேல எங்களால முடியலன்னு சொல்லிட்டு டாக்டர் அந்த பக்கம் போக, அக்கா ஃபீல் பண்ணிட்டு நிக்க, அக்காவோட பக்கத்துல போய் நான் ஈச்சேன்னு சொல்லிட்டு அவன் பேசலான்னு போறான். ஓ லூஃபேங்க தேடி வந்திருக்கியா, சரி இப்ப என்ன பண்ண போற, அவனை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிருவியா, இல்ல அவன் கூட இருக்கிற மாதிரி ஐடியா இருக்கான்னு சொல்ல, என்னாச்சு அவனுக்கு, நான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு நான் அவனை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு போய் நிறுத்தினாலும் அவன் திரும்ப திரும்ப ஓம் பக்கத்துலதான் வரான். அவனை அப்ராட்க்கு கூட்டிட்டு போனதான், பொய் சொல்லிதான் கூட்டிட்டு போனேன். அங்க இருந்து தப்பிச்சு வரக்கு நிறைய ட்ரை பண்ணான். அப்பா பாஸ்போர்ட்டை கிழிச்சாரு. அவனை இங்க வர விடாம என்ன வேணாலும் பண்ணும், என்கேஜ்மெண்ட் பண்ணாதான் அவனால இங்க வர முடியும்னு பிளான் பண்ணிதான் அவன் ஓகே சொல்லிட்டு இங்க வந்திருக்கான். சோ இந்த மாதிரி உனக்காக தான் அவன் நிறைய பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அக்கா சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. என்ன பண்றதுன்னு இவனுக்கும் புரியவே இல்லை. நான் அவனை பார்க்கணும்னு சொல்ல, சரி என்னமோ பண்ணு, எனக்கு தெரியாது, அவன் அங்க இருக்கான், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக்கா அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஈச்சனுக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணெல்லாம் தொடச்சிட்டு ஐயோ அவன் செத்து போயிடுவானேன்னு சொல்லிட்டு பயந்துட்டு லூஃபேங்க பாக்குறதுக்காக வர, அவன் இரும்பிட்டே இங்க படுத்திருக்கான். அவன் பக்கத்துல வந்து உட்காந்து இவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் ஈச்சன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். சாரி நான் வேணும்னு பண்ணல,
என்ன மன்னிச்சிரு, எனக்கு உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுகுறான். உடனே லூஃபன் கேக்குறான், இது கனவு இல்லையா? அப்ப நீ உண்மைதானான்னு சொல்லி அவன் பாட்டுக்கு கழுத்தை பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆமான்னு சொல்லி அவன் தலையாட்ட அப்பதான் இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. கையெல்லாம் தொட்டு தொட்டு பாத்துக்கிறான். அப்படியே ஹாப்பியா இருக்கு இவனுக்கு. சாரி லூஃபேங், நீ எப்படி இருக்கன்னு சொல்ல, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு என்ன, நான் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு உனக்கு தெரியும்னு சொல்ல அவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். எதுக்கு அழுகுறன்னு அவன் கேட்டுட்டே இருக்கான். இவன் பாட்டுக்கு கண்டினியூவா சின்ன பையன் மாதிரி அழுதுட்டே இருக்கான். எதுக்கு அழுகுற? நீ எப்படி வந்துட்டே, எனக்கு இப்பதான் ஹாப்பியா இருக்கு. சாரி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே ஃபீல் பண்ண அவன் அழுதுகிட்டே இருக்கான். அழுகே ஸ்டாப் பண்றதுக்காக டக்குன்னு போய் அவனுக்கு கிஸ் பண்ணிட்டான். லூஃபெங், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ எப்பயுமே என் கூட இருக்கணும்னு ஆசைதான், ஆனா என்ன பண்றதுன்னு சொல்ல, நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல, சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அது எப்படி முடியும், நீ தான் இறந்து போக போறியே அப்படின்னு சொல்ல, எனது, ஆமா, இப்பதான் உன் அக்கா கிட்ட டாக்டர் சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன், நீ இன்னும் சீக்கிரமா சேர்த்து போற, 4 வருஷமா நான் உன்னை பிரிஞ்சிருந்தேனேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அழுக ஆரம்பிச்சிட்டான். லூஃபிங்க்கு அதை கேட்க கேட்க செம்ம காமெடியா போச்சு. ஏண்டா என்ன பார்த்தா செத்து போற மாதிரியா இருக்கு? ஆமா, நான் வந்த உடனே டாக்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்களே, நீ சரியில்லை, இன்னும் 2-3 நாள்ல இறந்து போயிடுவேன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, வாய் மூடிட்டு, நீ சொன்னது நான் இல்லை, என் அப்பா அப்படின்னு சொல்ல, அப்பாவா? என்னடா சொல்ற? அப்பாவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ப்ராப்ளம். அன்னைக்கு நான் என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேருக்கு இடையில சண்டை போய் ஆர்குமெண்ட் அதிகமாகி கடைசியில அப்பா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை தான் சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல இவன் வேகமா வெளியே போறான். டேய் நில்லுடா, எங்கடா போறேன்னு சொல்லிட்டு லூஃபெங் அப்படியே அவன் கையை பிடிக்கிறான். அவனை விடுற மாதிரி இல்ல. இப்பதானே நீ ப்ராமிஸ் பண்ண என்னை விட்டு போக மாட்டேன்னு, ப்ளீஸ் நீ என் கூட இருக்கேன்னு சொன்னில, இங்க பாரு நான் போறேன், நீ என்கிட்ட போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி மறுபடியும் போறான். டேய் நில்லுடா, என்னடா இப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இவன் விடுற மாதிரி தெரியல, டைட்டா பிடிச்சிட்டு அவனை விடவே மாட்டேங்கிறான் லூஃபெங். அதுக்கப்புறம் ஈச்சன் அப்படியே எடுத்து பெட்ல படுக்க வச்சுட்டு அவனை பார்த்துட்டே இருக்க, இங்க பாரு நான் செத்தாதான் நீ என் பக்கத்துல இருப்பியா? சொல்லு, நம்ம 2 பேரும் உயிரோட இருக்கும்போது ஒன்னா இருக்குன்னு ஆசைப்படுறேன். அப்ப இப்ப என் மேல இருந்தது உனக்கு பரிதாபம், லவ் கிடையாது, கரெக்டா? பரிதாபம் வந்தா அது எனக்கு தேவையில்லை, நீ என்னை பத்தி ஒன்னும் ஃபீல் பண்ண வேணா, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே லூஃபெங் உட்காந்துட்டான். நானும் நான் பார்த்தோன்னு பரிதாபப்படவே இல்லை, எனக்கு உன் கூட இருக்கணும்னு தான் ஆசைன்னு சொல்ல, அப்ப என் கூட இரு, எப்பயுமே இரு, என்னை விட்டு போகவே போகாத, என் பக்கத்துலயே இரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீ என்னை விட்டு போயிருவியோன்னு, என் கூடயே இருக்கணும்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு அப்படியே போறான். அதுக்குள்ள பார்த்தா அங்க அந்த ரிங் இருக்கு. பாக்கெட்ல இருந்து ரிங் எடுக்கிறான். ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ரிங்கு உன் கையில போட்டு விடுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா லூஃபெங் அப்படியே அவனுக்கு ரிங்கு போட்டு விடுறான். அந்த ரிங்கு பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் கையோட கை அப்படியே சேர்த்து அவனை பார்த்துட்டு இவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எனக்கு ஹாப்பியா இருக்கு. சோ மறுபடியும் நம்ம 2 பேர் பாஸ்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி பேசிட்டு இருக்க நர்சு பொம்பளை வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு. 2 பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. இவன் அவனை ஹக் பண்ணிக்க அப்படியே அவனை ஃபேஸ மறைச்சிட்டு லூஃபெங் உட்காந்துருக்கான். அப்புறம் அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான் போல. ஆபீஸ்ல சாசா கேக்குறா, ஏன்டா திடீர்னு போன, திடீர்னு வந்துட்டேன், என்னடா பிரச்சனை? ஒன்னும் இல்ல, உடம்பு சரியில்லைன்னு போனேன், இப்போ ஒர்க் இருக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி ஓகேன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் லூஃபெங்க பாக்குறதுக்காக வரா ரூமுக்கு. சார் இல்ல, அப்பாவை பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னு சொல்லி அசிஸ்டன்ட் பையன் சொல்றான். அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. அப்பாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும் போல, இப்பவே போட்டுன்னு போற நிலைமையில தான் இருக்கிறாரு. அங்கதான் லூஃபெங் வந்து நிக்கிறான். ஆனா அவன் எதுவுமே பேசல. சோ கடைசியா என்ன பாக்குறதுக்காக நீ வந்துட்டியா? உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீ இன்னும் அந்த பையன் கூட தான் இருப்பியா சொல்லுன்னு சொல்ல, ஆமான்னு சொல்லி இவன் தலையாட்டிட்டு அப்படியே அந்த கட்டில புடிச்சிட்டு டைட்டா யோசிக்கிறான். என்னோட லைஃப் டைம் ஃபுல்லா நான் அவன் கூட மட்டும்தான் இருப்பேன்னு சொல்ல, அப்பா உடனே அப்படியே இரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. கண்டிப்பா நீ எடுத்த டிசிஷனுக்காக ஒரு நாள் நீ ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அப்பா அப்படியே இறந்து போயிட்டாரு. கடைசியா கூட அப்பா இவங்களை ஏத்துக்கிற மாதிரி தெரியல. அக்கா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க. லூஃபெங்க்கு என்ன பண்றதுன்னு புரியல, அப்படியே அமைதியா இருக்கா. அப்பா எந்திரிங்கன்னு சொல்லி அக்கா தான் ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்காங்க. லூஃபெங் எதுவுமே பேசல. அக்கா அழுதுகிட்டே இருக்க அங்க இருந்து வெளியே அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்கு லூஃபெங்க்கு. இது ஏதோ திங்க் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கான். அவனுக்கு 6 மாசம் டைம். 6 மாசத்துல அவன் ஈச்சன் வேணான்னு டிசைட் பண்ணா இந்த கம்பெனி சொத்து எல்லாம் இவன் ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லை ஈச்சன் தான் வேணும்னா இந்த சொத்து எதுவுமே இவனுக்கு கிடைக்காதுன்னு அப்பா வெளில எழுதி வச்சிருப்பாரு. அதை பத்தி அக்கா சொல்லியிருப்பாங்க. அதை திங்க் பண்ணிட்டே தான் அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அப்பா இறந்து போனதை பத்தி ஃபீல் பண்ணி அழுதுட்டு வரான்னு நினைச்சிட்டு ஈச்சன் அவனை பார்த்து கண்ணீர் எல்லாம் தொடக்கி அவனை பார்த்துட்டு இருக்கான். இவன் அப்படியே கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் கொஞ்சம் எமோஷனலா இருக்காங்க. அப்புறம் ஈச்சன் அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை போல, கோல்டு அப்படிங்கிறாங்க. நீ ஹாஸ்பிட்டல் போய் காட்டுங்கம்மான்னு சொல்ல, இந்த சின்னதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரிம்மா எனக்கு ஒரு வேலை இருக்கு நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். வீட்டுக்கிட்ட வந்து பார்த்தா வீடு ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. ஐயோ யாரா கதவை திறந்தான்னு சொல்லிட்டு பயந்து போய் உள்ள ஈச்சன் வந்து பார்க்க அங்க பார்த்தா லூஃபென் கர்டன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க? கர்டன்ஸ் கொஞ்சம் நல்லா இல்ல, அதான் சேஞ்ச் பண்ணேன். அப்புறம் இங்க இருக்க பர்னிச்சர்ஸ் அது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிட்டேன். அப்புறம் உன்னோட ரூம்மேட்டை வேற
அந்த பக்கம் ஸ்டே பண்ண சொல்லிட்டேன். எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஈச்சன் கேட்க, ஏன்னா நான் உன் கூட இருக்க போறேன், நீ என் வீட்டுக்கு வர மாட்டேங்கிற, அப்ப நான் உன் கூட இருக்கணும்னு ஆசையா இருக்கு, சோ அதனால அப்புறம் இந்த கர்டன்ஸ் க்ளோஸா இருந்தாதான் நல்லா இருக்கு, நான் இங்க வந்துடுறேன், ஓகேவா, நம்ம ரெண்டு பேரும் எப்பயுமே ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். ஈச்சனுக்கு என்ன சொல்றதுன்னு புரியல. சைலண்டா அவனை பார்த்துட்டே இருக்க, நான் அவனை ரொம்ப ரொம்ப லவ் பண்றேன், எப்பயுமே உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்காங்க. அப்புறம் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னாதான் ஆபீஸ்க்கு போறாங்க. ஆபீஸ் பக்கத்துல வந்துருச்சு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி வேகமா ஈச்சின்னு போறான். ஒன்னா போனோம்னா மாட்டிப்போ, கொஞ்ச நாளுக்கு ஆபீஸ்ல நம்மளை பத்தி தெரியாம இருக்கட்டும், அதான் நல்லதுன்னு சொல்ல, ஏன் இந்த மாதிரி இருக்க, எனக்கு கஷ்டமா இருக்கு, நான் உன் கிளாஸ்மேட் தானே, ரெண்டு பேரும் ஒன்னா போலான்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நான் தனியா போறேன்னு சொல்லிட்டு டக்குன்னு அவனுக்கு ஒரு கிஸ் கொடுத்துட்டு அப்படியே ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் ஆபீஸ்ல பிஸியாவே எல்லாரும் இருக்காங்க. அப்ப சாசா வந்து கேக்குறா, உண்மையை மறைக்காம சொல்லு, ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு, ஆல்ரெடி உனக்கு ஆள் இருக்கு, உண்மையா இல்லையா சொல்லு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கேக்குறாங்க. சாசா உடனே கேக்குறா, நீ ஒருவேளை ஒரு பையன் கூட டேட்ல இருக்கியான்னு. பையன் கூடயா, என்ன சொல்ற, ஆமா, உன்னை பார்த்தா கொஞ்சம் பாட்டம் மாதிரி ஃபீல் ஆகுது, அப்ப கண்டிப்பா உனக்கு யாராவது ஒரு பாய் ஃப்ரெண்டு தான் இருப்பான், உண்மையை சொல்லுன்னு ஓட்டிட்டே இருக்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு டவுட்டா இருக்கு. கண்ணாடியில போய் செக் பண்ணி பாக்குறான், நான் கேர்லியா இருக்கிறேன் நானு. ஏன் என்னாச்சு, நீ கேர்லியா இருக்கான்னு யாரு சொன்னான்னு சொல்லி லூஃபெங் பக்கத்துல வந்து கேட்க, ஒண்ணும் இல்ல, டவுட்டா இருந்தது அதான் கேட்டேன். ஆமா, என்ன எப்படி உனக்கு பிடிச்சதுன்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்த உடனே பிடிச்சிச்சுன்னு சொல்ல, ஸ்கூல் டைம்ல இவனுக்கு ஒரு பையன் தான் கிடைப்பான்னு சொல்லி அங்க ஜோசியம் பாக்குறவர் சொல்லியிருப்பார்ல, அப்பவே இதை ஃபாலோ பண்ணிட்டு லூஃபெங் வந்திருப்பான். அதுக்கப்புறம் இவனை ஃபாலோ பண்றதே தான் வேலையா வச்சிருப்பான். வேணும்னே கீழே விழுகிறது. அப்புறம் யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு பார்த்தா கிளாஸ்ல எல்லாரும் நான் பண்றேன்னு சொல்ல, எனக்கு ஈச்சன் தான் வேணுங்கிற மாதிரி முறைச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் இன்ஃபார்மருக்கே கூட்டிட்டு போறது, இந்த மாதிரி அவன் பண்ற ஒன்னொன்னுமே ரச்சு லூஃபெங் பார்த்துட்டு இருப்பான். அப்பெல்லாம் உன்னை வாட்ச் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ல, உண்மையாவா, உண்மையா சொல்லு, அப்பவே என்ன உனக்கு பிடிச்சிருந்ததா. ஆமா, அப்புறம் எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருந்த, அது உன்னோட அட்ராக்ஷனை ஈர்க்கறதுக்கு தான், நீ என்ன பாக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல, அப்ப நான் உன் மேல எவ்வளவு கோவமா இருந்தேன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கா இருக்கு. சார் இன்ஃபர்மரி தூக்கிட்டு போகணும்னு சொல்லப்ப அப்படியே டென்ஷனா தூக்கிட்டு போயிருப்பான். அது எல்லாத்தையும் இப்ப யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து நான் ஓடி போறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் அப்படியே கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அப்புறம் லைப்ரரியில புக் எடுக்கும்போது வேணும்னேலும் இவங்க எல்லா புக்கையும் பிடிச்சி கீழே தள்ளி விட்டே இருப்பா, ஈச்சன் திரும்ப திரும்ப அடுக்கணும்னு. கிளாஸ்ல அவன் எதுவும் எழுதிட்டு இருப்பான், சாக்பீஸை தூக்கி போடுவான், இந்த மாதிரி ஒன்னு பண்ணிக்கிட்டே இருந்திருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஈச்சனுக்கு இவன் மேல கோவம் தான் வரும். ஏன் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு செல்லமா ஈச்சன் கோச்சுக்கிறான். உன் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுச்சு, அதனாலதான் இது எல்லாத்தையும் பண்ணேன், சரியா, எனக்கு உன் கூட ஒன்னா இருக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்சது தெரியுமா, உன் பக்கத்துலயே இருக்கணும்னு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஹாப்பியா சுத்திட்டு இருக்காங்க. பட் நம்ம லூஃபெங் தான் கொஞ்சம் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். வீட்டு வேலை எல்லாத்தையுமே ஈச்சன் தான் பாத்துட்டு இருக்கான். அவனும் பிஸியாவே இருக்கானா. ரெண்டு பேரும் அப்பப்ப கொஞ்சம் பேச முடியல போல, ஒர்க் டைம் பிஸியா இருக்கிறனால. இவன் அவனை ரொம்ப மிஸ் பண்றான். அவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறான். பட் லூஃபெங் வரும்போது ரொம்ப டயர்டா வரான். அங்க வந்து பார்க்க அழகா இவன் தூங்கிட்டு இருக்கா. ரொம்ப லேட் நைட் வரான் போல. அவன் தூங்கிட்டு இருக்க, அவனை பார்த்து இவன் கியூட்டா ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்படி இவங்களோட லவ் ரொமான்டிக் லைஃப் ஒரு பக்கம் போனாலும் கொஞ்சம் பிஸியா இருக்கிற லைஃபும் போய்கிட்டே தான் இருக்கு. இவன் வரது போறது எல்லாமே ஈச்சனுக்கும் தெரியும். அப்புறம் அடுத்த நாள் கிரீன் வேலண்டைன் ஏதோ செலிப்ரேட் பண்ணுவாங்க போல இருக்கு. நம்ம ஈச்சனுக்கு வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. எப்படியாவது லூஃபெங்க கூப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அந்த கார்டை எடுத்துட்டு வர இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா எப்பயுமே லூஃபெங் பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நீயே ரொம்ப பிஸியாவே ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதுவா, ஒண்ணும் இல்ல, நீ எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ற, நூடுல்ஸ் ரெடி பண்ற, டிஷ் வாஷ் பண்ற, எல்லாமே நீ தான் பண்ற, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும், மடியில படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபெங் அப்படி ஈச்சனோட மடியில படுத்துக்கிறான். நிறைய பணம் சம்பாதிக்கணும், என்னோட சொந்த பணமா இருக்கணும். இப்ப இருக்கிற பார்ட்னர்ஸ் லூ ஃபேமிலிக்காக மட்டும்தான் என்கிட்ட இருக்காங்க. ஒரு நாள் நான் லூ ஃபேமிலி இல்லைன்னா கண்டிப்பா அவங்க எல்லாம் என் கூட இருக்க மாட்டாங்க. அப்ப நீ என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நீ என்ன லூஸ் மாதிரி பேசுற, எப்பயுமே நான் உன் பக்கத்துலதான் இருப்பேன், நீ எங்க போற லூ ஃபேமிலி விட்டு. அது இருக்கட்டும், ஒரு நாள் என்கிட்ட எதுவுமே இல்லைன்னா நீ என்னை விட்டு போயிடுவியா, லூசு, உன் பணத்துக்காக அவங்க கூட இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்படிலாம் இல்ல, ஆக்சுவலி அந்த மாதிரி இருந்தாலும் நான் உன்னை சந்தோஷமா பாத்துப்பேன், கண்டிப்பா உனக்கு பெட்டரான லைஃபை நான் கொடுப்பேன், உன்னை எப்பயுமே சந்தோஷமா என் பக்கத்துலயே வச்சுப்பேன், ஒரு நாள் கூட உன்னை லோன்லியா ஃபீல் பண்ண விட மாட்டேன், ஓகேவா, என்ன உனக்கு பிடிக்குமா, நான் ஒரு ஸ்டூபிட்டா இருந்தா என்ன விட்டு போயிருவியான்னு சொல்லிட்டு லூஃபெங் பாட்டுக்கு எதுவும் கேட்டுட்டே இருக்கான். ஆனா ஒரு மாதிரி இருக்கு ஈச்சனுக்கு. ஆக்சுவலி நீ என்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு வர, ஆனா கேட்கல, அது என்னன்னு தெரியல, இப்ப நான் கேக்குறேன், பதில் சொல்லு, உண்மையா சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி லூஃபெங் கேக்குறான். அது அப்படின்னு சொல்லி அவன் அமைதியா இருக்க. நான் எப்ப என்ன கேட்டாலும் ஆமா இல்ல ஓகே இப்படிதான் பதில் சொல்றேன், எதுவும் கிட்ட சொல்ல வந்த, அன்னைக்கு நான் என்னன்னு கேட்டேன், ஆனா அதுக்கப்புறம் அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேட்க, அது சொல்லிட்டு அப்படி ஈச்சேன்னு அமைதியா இருக்கான். அவன் அன்னைக்கு பிஸியா இருந்த டைம்ல இவன் ஒண்ணுமே சொல்லியிருக்க மாட்டான், அதை பத்தி தான் சொல்லுன்னு சொல்லி கேட்க, அன்னைக்கு நான் உன்கிட்ட கேட்க வந்தது, எனக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும்னு உங்க கூட ஆசைப்பட்டேன், ஆனா நீ பிஸியா இருந்தியா, அதனால
ஓ இதத்தான் என்கிட்ட நீ மறைச்சியா? எதுக்கு இப்படி சொன்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு உன் கூட செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசையா இருந்தது. நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? மீட்டிங் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மீட்டிங்கை முடிச்சுட்டு நான் உடனே வந்துடுறேன், நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். இதுக்காக எதுக்கு ஃபீல் பண்ணேன்னு சொல்ல, அது ஒண்ணும் இல்ல நீ அப்படின்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க. நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். எனக்கு உன்கிட்ட கார் இல்லைனாலும் பரவாயில்ல, நீ எக்ஸ்பென்சிவா கிஃப்ட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, வீடு இல்லைனாலும் பரவாயில்ல, உன் கூட லைஃப் ஃபுல்லா நான் இருக்கணும். உன்கிட்ட காசே இல்லைனாலும் பரவாயில்ல, உன் பக்கத்துல நான் இருப்பேன், எப்பயுமே உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், புரியுதா அப்படின்னு ஈச்சன் சொல்ல, லூசு மாதிரி பேசாத, எனக்கு தெரியாதா நீ என்னை எவ்வளவு சப்போர்ட் பண்ணுவேன்னு, லைஃப் ஃபுல்லா நீ என் கூட தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு சொல்ல, பாலை குடிக்கிறேங்கிற பேர்ல மேல எல்லாம் ஊத்திக்கிட்டான். அப்படியே இவன் அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் இன்டிமேட்டா இருந்தாங்க போல. காலையில எந்திரிச்ச உடனே லூஃபின் கிளம்பி போயிட்டான். இவன் மட்டும் தான் தனியா படுத்திருக்கான். மொபைல்ல மெசேஜ் தான் வருது. சோ அது ஃப்ரைடே, வேலண்டைன்ஸ் டே, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் தனியா. சரி ஓகே விடுன்னு சொல்லி ஆபீஸ் ஒர்க் பண்ண போயிட்டான். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே என்ன பண்ண போறீங்கன்னு சாசா கேட்க, ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வராங்க, நான் வீட்டுல இருக்க போறேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்ல, இவன் கிட்ட ஏதோ தப்பா இருக்குன்னு சாசா சொல்றா ஃப்ரெண்டு கிட்ட. கண்டிப்பா இவன் வீட்டுக்கு போய் அதை கண்டுபிடிக்கணும். க்ரோசரிஸ் வாங்குறோம், அவன் வீட்டுக்கு போறோம், குக் பண்றோவா அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் பண்றாங்க. எப்படியாவது ஈச்சன் வேகமா வீட்டுக்கு ஓடி வந்து பாக்குறான். அங்க லூஃபிங் தூங்கிட்டு இருக்கா. அப்படியே பெட்ஷீட் குள்ள பூந்து வரான். ஐ லவ் யூன்னு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன். நீ என்னை எவ்வளவு லவ் பண்ற? நிறைய லவ் பண்றேன். அப்ப எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணு. நீ ஒரே ஒரு டைம் பாட்டமா இரு, நான் டாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஈச்சின்னு சொல்றான். அதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு சொல்ல, ஏண்டா என்னை இவ்வளவு லவ் பண்ற, எனக்கா இது கூட பண்ண மாட்டியா? நம்ம 2 பேரும் பசங்க தானே, ஒரு டைம் மாத்தி இருந்தா என்ன, எப்பயுமே நான் தான் பாட்டமா இருக்கேன், இந்த டைம் நான் டாப்பா இருக்கணும்னு சொல்ல, அப்படியே ஈச்சின்ன பார்த்துட்டே இருக்கான். சரி ஓகே அவ்வளவுதானே, உனக்காக ஒரே ஒரு சான்ஸ் தரேன், இப்ப மட்டும் நீ வேணா டாப்பா இருக்கலாம்னு சொல்ல, உண்மையா? ஹாய் நீ தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரெடி ஆகுறான் டாப்பா இருக்க. திடீர்னு பார்த்தா யாரோ கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாரா அது அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பா இருக்கு. ஈச்சின் வேகமா டோர் ஓபன் பண்ண, அங்க சாசாவும் அவன் ஃப்ரெண்டு வந்து நிக்கிறாங்க. எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்ல, குடுகுடுன்னு ஓடி வந்து ஆளை பார்த்தே ஆகும்னு சொல்லிட்டு உள்ள வராங்க. அங்க உள்ள வந்து பார்த்தா லூஃபெங்கு. 2 பேருக்கும் செம்ம ஷாக்கு. அதோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடு செம்ம காமெடி அண்ட் லவ் ரொமான்டிக்னு எல்லாமே இருக்கும். சீக்கிரமா அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. வீடியோ கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.